السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. அவனுடைய அன்பும் அருளும் வற்றாத பெரும் கருணையும் உலகத்திற்கு ஒரு அருட்கொடையாம் அனலம் பெருமகனார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னலாருடைய குடும்பத்தினர் மீதும் சத்திய உத்தம தோழர்களின் மீதும் இந்த குடியரசு தினத்தன்று இந்த நாட்டினுடைய மண்ணின் மைந்தர்களாக உள்ளத்திலே மகிழ்ச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் வரலாற்று நினைவுகளோடும் இந்த இறை இல்லத்திலே அமர்ந்து நம்முடைய தேச உணர்வுகளை மீண்டும் ஒரு முறை புதுப்பிப்பதற்காக இங்கே வந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் இங்கு பேசப்படக்கூடிய மார்க்க உபதேசங்கள் யாருடைய காதுகளில் எல்லாம் சென்று சேருகிறதோ அத்தகையோர் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கணிதத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்திய திருநாடு தன்னுடைய 77வது குடியரசு தின விழாவை இன்று நாடெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்தியா என்கிற இந்த அருமையான ஒரு தேசத்தை உலக நாடுகள் எப்படி பார்க்கின்றன என்று சொன்னால், நமக்கென்று ஒரு தனி முக்கிரையான ஒரு வரலாறு நமக்கு இருக்கிறது. இந்திய மக்களுக்கென்று தனித்துவமான ஒரு பண்பாடு இருக்கிறது. இந்திய மக்கள் என்று சொன்னால் ஐரோப்பிய மக்களில் இருந்து இன்னும் பல கண்டங்களை சார்ந்த மக்கள் எல்லாம் நல்லெண்ணம் கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த இந்திய தேசத்தினுடைய பெருமை மேலோங்கி இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய ஒற்றை கொள்கை. நாங்கள் வேற்றுமை நிறைந்த மக்களாக இருக்கிறோம். பண்பாட்டில், கலாச்சாரத்தில், பழக்க வழக்கங்களில், மொழிகளில், நிறங்களில், விவசாயங்களில், எங்களுடைய பொருளாதாரத்தில், அரசியல் நிலைப்பாட்டில். ஆனால் ஒற்றுமையோடு இருக்கிறோம், இந்தியர்கள் என்ற உணர்வோடு. யூனிட்டி இன் டைவர்சிட்டி. நாங்கள் பலதரப்பட்ட இனங்களை சார்ந்த கூட்டு மக்களாக இந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எங்களிடத்திலே இந்தியர்கள் என்று சொல்லிவிட்டால் எங்களுடைய உணர்வு மேலோங்கி இருக்கும் என்ற கொள்கையை அனுதினமும் நிரூபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய இந்திய மக்கள் தான் நாம. அப்ப அதில் ஒரு அங்கமாக இன்றைய தினம் நாம எதற்காக இங்கே குழுமி இருக்கிறோம் என்று சொன்னால், வருடத்திற்கு ஒரு முறை இந்த குடியரசு தினம் வருகிறது. அதை ஒரு சடங்காக பார்ப்பதற்கு அல்ல, ஒரு நாளாக கொண்டாடிவிட்டு செல்வதற்காக அல்ல. இது சடங்கு அல்ல, இது நமக்கு கொடுக்கப்பட்ட சாசனம். இது சடங்காக கடந்து போகக்கூடிய விஷயம் அல்ல, நமக்கு வாக்களிக்கப்பட்ட உறுதி செய்யப்பட்ட சாசனம். கணியத்திற்குரியவர்களே, 1950 அந்த நாளில் தான் இந்தியா குடியரசு ஆகிறது. சுதந்திரத்திற்கும் குடியரசுக்கும் என்ன வித்தியாசம்? 1947 ஆண்டு சுதந்திரம் உங்களுக்கு கிடைத்து விட்டது என்று அறிவிப்பு செய்தாலும் ஆட்சி அதிகாரத்திலே இந்திய மக்கள் இல்லை, வெளிநாட்டவர்களுடைய வெள்ளையனுடைய ஆதிக்கம் இருந்த நேரம். அப்ப குடியரசு என்கிற பொழுது அதனுடைய மொத்த அர்த்தம் என்னவென்று சொன்னால், முழுக்க முழுக்க இந்திய மக்கள் தங்களை தாங்களே ஆட்சி செய்து கொள்வதற்கு, தங்களுடைய பொருளாதார, அரசியல், பண்பாட்டு, சுதந்திர, சமத்துவ, சமநிலையை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக ஒரு அரசியல் சாசனம் அமைக்கப்பட்டு 1949 அரசியல் அமைப்பு சாசனம் அதை முடிவு செய்துவிட்டது. ஆனால் 1950 தான் அது முழுமையாக வெள்ளையர்களுடைய ஆட்சி துடைத்தெறியப்பட்டு இந்தியர்களுடைய ஆட்சி இந்தியர்களுக்கே என்று பிரகடன
சாதாரணமான விஷயமா? எத்தனை ஆண்டு கால போராட்டம், எவ்வளவு வீர மரணங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு உயிர் தியாகங்கள், எத்தனை சொத்துக்கள் சூறையாடல்கள், இதையெல்லாம் கடந்து எங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக எங்களுக்கென்று ஒரு சாசனம் என்று கைகளிலே ஏந்தி கொண்டிருக்கிற அந்த நாள் இல்லையா இது? கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நாளிலே நாமல் புரிந்து கொள்ள வேண்டிய சில நிலைமைகள் இருக்கிறது. வருடா வருடம் இந்த குடியரசு நாள் வந்து கொண்டுதான் இருக்கும். நமக்கு முன்னாலும் 76 வருடங்கள் கடந்து விட்டது. ஆனால் இந்த குடியரசு என்று சொல்லுகிற பொழுது இந்த அரசியலமைப்பு சட்ட சாசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது தெரியுமா? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ரைட்ஸ், அதுல முதல் பக்கத்தை நீங்கள் திருப்பி பாருங்கள். ஒவ்வொரு மனிதனும் அதை படிக்கின்ற பொழுது உள்ளத்திலே அவனுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சாசனத்தினுடைய முன்னுரை தெளிவாக சொல்லுகிறது. We the people of India, இந்தியாவினுடைய குடிமக்களாக இருக்கக்கூடிய நாங்கள், having solemnly resolved to constitute India, தீர்க்கமான முடிவிலே நாங்கள் ஒரு முடிவை செய்திருக்கிறோம். என்னவென்று சொன்னால், இந்தியா into sovereign, சுயாட்சி பெற்ற நாடாக இந்தியா இருப்பதற்கும், சோசியலிஸ்ட் சமூக நலன் கொண்ட நாடாக இருப்பதற்கும், செக்யூலர் எந்த மதத்தையும் சாராமல் முன்னிறுத்தாமலும் எல்லாவரையும் சமமாக பார்க்கக்கூடிய நாடாக இருப்பதற்கும், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் மக்களால் நிர்வகிக்கக்கூடிய ஜனநாயக குடியரசாக ஆவதற்கும் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். யார்? இந்திய மக்களாக இருக்கக்கூடிய நாங்கள். We the people of India சொல்லிவிட்டு இந்த செட்டப் எல்லாம் எதற்கு தெரியுமா? To secure all the citizens of India, இந்த இந்தியாவினுடைய எல்லா மக்களையும் பாதுகாப்பதற்காக நாங்கள் தீர்க்கமாக இந்த முடிவுகளை எடுக்கிறோம். இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் முதல் பக்கம் முன்னுரையாக எழுதப்பட்டிருக்கிறது. படித்து பார்க்கின்ற பொழுது ஒரு இந்தியனாக உள்ளத்திலே பெருமை பொங்குகிறது. இந்த சாசனம் எனக்கு ஒரு தனி மனித உரிமையை தருகிறது, என்னுடைய சுதந்திரத்தை நிலைநாட்டுகிறது, என்னுடைய உரிமைகளை பாதுகாக்கிறது. இந்த இந்திய மண்ணில் பிறந்த மண்ணின் மைந்தன் என்ற முறையிலே ஆணும் பெண்ணும் பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய அளவிலே நம்முடைய முன்னோர்கள் இந்த அரசியலமைப்பு சாசனத்தை மூலமாக இனி வரக்கூடிய பிறக்கக்கூடிய அனைத்து இந்தியர்களுக்குமான மேம்பாட்டை உறுதி செய்திருக்கிறார்கள். அந்த அரசியலமைப்பு சட்டம் வழங்கப்பட்ட நாள் தான் இன்று. என்னென்ன வார்த்தை பாருங்க! சுயாட்சி பெற்ற நாடாக, சமூக நலன் கொண்ட நாடாக, மத சார்பற்ற நாடாக, ஜனநாயக குடியரசு, மக்கள் தான் முன்னிலைப்படுத்தப்படக்கூடிய குடியரசாக இருக்க வேண்டும் என்று தீர்க்கமாக முடிவெடுத்து நாங்கள் இந்த சாசனத்தை அமல்படுத்துகிறோம். கடைசி வரி வரும் எங்களுக்கு நாங்களே இதை நாங்கள் சமர்ப்பித்துக் கொள்கிறோம். வேற யாரும் கொடுக்க தேவையில்லை. எங்கள் மக்களுக்காக, எங்கள் பாதுகாப்புக்காக நாங்களே உறுதி செய்து கொண்ட ஒன்று. படித்து பாருங்கள், எப்படிப்பட்ட இந்த நாடு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தங்களுடைய உரிமையை நிலைநாட்டுகிறது. இந்த அரசியலமைப்பு சாசனத்தினுடைய உலக சிறப்பு என்ன தெரியுமா? எழுத்தால் எழுதப்பட்ட நீளமான ஒரு அரசியலமைப்பு சாசனம் இந்தியாவினுடையதுதான். வேற எந்த நாட்டிலும் இவ்வளவு பெரிய சாசனங்களையே அவ்வளவு பெரிய ஆர்டிகிள் செக்ஷன்களை கொண்டது. மக்களுடைய சமூகத்தினுடைய பண்பாடு, மொழி, கலாச்சாரம், மாநிலங்கள் என்று பல வகையான கல்ச்சர்களை கொண்ட நம்முடைய மாநில, நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கிறதே, பெரிய அரசியலமைப்பு சட்டம். இது ஆரம்பத்தில் 396 கட்டுரைகளை கொண்டது, ஆர்டிகல் என்று சொல்லுவார்கள். அப்ப இது மாற்றப்படக்கூடிய தன்மை கொண்டதுதான். அதாவது கால சூழலுக்கு ஏற்றது போல மக்களுடைய நலன்களை கருதி மாற்றத்திற்கு உள்ளாகும் என்பதும் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்றுதான். இன்றைக்கு ஆர்டிகல் 448 கட்டுரைகள் இருக்கிறது. இது எல்லாம் எதற்காக தெரியுமா? ஒவ்வொரு இந்திய மகனும் அவனுடைய பாதுகாப்பையும், நீதியையும், சமத்துவத்தையும், சுதந்திரத்தையும் அவன் செக்யூரிட்டியாக இருக்கிறான் என்ற உணர்வையும் கொடுப்பதற்காக. நீ எந்த மொழியையும் பேசிக்கொள், எந்த மாநிலத்தவனாகவும் இருந்து கொள், எந்த மதத்தையும் பின்பற்றிக்கொள், ஆனால் நீ இந்தியனாக இந்த மண்ணில் வாழுகின்ற வரை உனக்கு உறுதி செய்யப்பட்ட ஒரு சாசனம் இந்த இந்திய அமைப்பு சாசனம். அப்போ அது கொடுக்கப்பட்ட இந்த நாள் என்பது நாம வரலாறுகளை நெகிழ்ச்சியாக, மகிழ்ச்சியாக நினைவு கூற வேண்டிய ஒரு தருணம். சாதாரணமாக கொடியேற்றி விட்டு மிட்டாய் சாப்பிட்டு விட்டு செல்வதற்கான நேரம் அல்ல. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு தலைப்பு, குடியரசு இந்தியாவில் அன்றும் இன்றும் முஸ்லிம்களுடைய நிலை என்று சொல்லுவது
சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இன்றைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய பேரியக்கம் மக்களிடத்தில் 2 வகையான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை செய்து வருகிறது. மார்க்க ரீதியான விழிப்புணர்வு பிரச்சாரம், சமூக பாதுகாப்பு நலன்கள் ரீதியான விழிப்புணர்வு பிரச்சாரம். மார்க்கத்திலிருந்து மக்கள் எப்பொழுதெல்லாம் தடம் புரண்டு செல்கிறார்களோ அவர்களை விட வேகமாக குர்ஆன் ஹதீஸை கொண்டு சேர்க்கக்கூடிய பிரச்சாரம் ஒரு பக்கம். இந்த இந்திய நாட்டிலே முஸ்லிம்களுக்கு எதிராக எப்பொழுதெல்லாம் அநீதி தலை தூக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் ஜனநாயக ரீதியிலே உரிமை குரல் எழுப்பக்கூடிய ஒரு பிரச்சாரம். மக்களுடைய வாழ்வாதாரங்கள் ஜீவாதாரங்கள் பாதிக்கப்படக்கூடிய நேரங்களில் எல்லாம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு போராட்டங்களை செய்து உணர்ச்சிகளை அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அரசின் கதவுகளை தட்டக்கூடிய விழிப்புணர்வு பிரச்சாரம். அப்ப இன்றைக்கு நாம எதற்காக அதை இன்றைய தலைப்பின் கீழே கொண்டு வந்திருக்கிறோம், இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் என்று சொன்னால், இந்தியர்களாக முஸ்லிம்கள் இருக்கின்ற இந்த நேரத்தில் வரலாறுகள் அவர்கள் பெருமளவு தெரிந்திருக்கவில்லை. இந்திய திருநாடு பல வகையான புகழுக்குரிய நாடு என்று சொன்னாலும் இந்த திருநாட்டில் முஸ்லிம்களுடைய நிலை என்ன என்பது முஸ்லிம்களுக்கே தெரியவில்லை. இன்றைய நிலை எப்படி இருக்கிறது, நேற்று வரலாற்றிலே நம்முடைய சாதனைகள் எப்படி இருந்தது, அதெல்லாம் இன்று தலைகீழாக புரட்டப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? முஸ்லிம்களை தவிர மற்ற எல்லா சமூகத்தினரும் தங்களுடைய 50, 60, 100 ஆண்டு கால வரலாறுகளை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். முஸ்லிம்களிடத்தில் கேட்டு பாருங்க, வரலாறு தெரியாத சமூகமாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஏன்? பெரும்பான்மையாக அவர்களுக்கு வரலாறுகள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரலாறுகளை பற்றி சொல்கின்ற பொழுது அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறான். குல்லன் நகுஸ்ஸு அலைக்க மின் அம்பா என்று சொல்லி இந்த தூதர்களுடைய வரலாற்றில் நபியே மானு சப்பிது பிகி புகாத, உங்களுடைய உள்ளத்தை எந்த செய்தியெல்லாம் பலப்படுத்துமோ அப்படிப்பட்ட வரலாற்று செய்திகளை உங்களுக்கு தூதர்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொடுக்கிறோம். அல்லாஹ் சொல்ற வரலாறை உங்களுக்கு சொல்றோம். ஏனென்றால் வரலாற்றில் நீங்கள் படிப்பினை பெற்றுவிட்டு நீங்கள் மக்களிடத்திலே சென்று அவர்களை சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் ஏன் தடம்புரண்டு சென்றிருக்கிறீர்கள் என்று கேட்க வேண்டும். நீங்கள் சந்திக்கக்கூடிய சோதனைகள் எல்லாம் ஒன்றுமல்ல, முன்னோர்களை பாருங்கள் என்று ஆறுதல் பெற்றுக் கொள்ள வேண்டும். வரலாறு தெரியாத சமூகம் எதிர்காலத்தில் தடமில்லாமல் அழிக்கப்பட்டு விடும். சகோதரர்களே, திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பல நபிமார்களுடைய பெயர்களை சொல்லி வரலாறுகளை சொல்லுகிறான். அவர்களை பற்றி சிந்திக்க மாட்டீர்களா என்று கேட்கிறான். மேலும் பெயர் சொல்லப்படாத நிறைய வரலாறுகள் இருக்கு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். லகத் கான ஃபீ ஹஸஸின் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப். நபியே, இந்த தூதர்களுடைய வரலாற்றில் நல்லறிவுடைய மக்களுக்கு பாடம் இருக்கிறது. நாலேஜபிளான பீப்புளுக்கு அதில் தான் லெசன்ங்கிறான் அல்லாஹ். நீ அதிலிருந்து எடுத்துதான் உன்னுடைய நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் தீர்மானித்துக் கொள்வாய். இந்திய முஸ்லிம்கள் தவறவிட்ட இடமே இதுதான். என்னுடைய வரலாறு என்ன, என்னுடைய வேர்கள் எங்கிருந்து தொடங்குகிறது என்று தெரிவதாக இருந்தால் வரலாற்றில் நல்ல பக்கத்தையும் தெரிந்திருக்க வேண்டும், வரலாற்றில் மோசமான பக்கங்களையும் தெரிந்திருக்க வேண்டும். நபிமார்களுடைய வரலாற்று பட்டியலை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களை பற்றி பேசுகின்ற பொழுது மார்க்க எதிரிகளை பற்றி பேசுகிறானா இல்லையா? ஏன்? அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் வாழ்க்கையிலே சந்திக்கின்ற பொழுது நபிமார்கள் ஏகத்துவத்தில் இருந்தவர்கள், சத்தியத்திலே நிலைத்தவர்கள் எப்படி எதிர்கொண்டார்களோ அது போன்ற ஒரு எதிர்நீச்சலை நீங்கள் போட வேண்டும். அந்த பாடத்தை எது கற்றுக் கொடுக்கும் என்று சொன்னால் வரலாறுகள் நமக்கு கற்றுக் கொடுக்கும். இன்னைக்கு ஸ்கூல்ல காலேஜ்ல வரலாறு படிக்கிறேன்னு சொன்னாலே ஒரு போரிங் சப்ஜெக்ட், விருப்பம் இல்லை, அதுல ஆய்வு செய்ய விருப்பம் இல்லை. இதன் காரணமாகத்தான் வரலாறுகள் வேண்டுமென்றே நாமே தவறவிட்டு விட்டோம். ஒரு அரசியல் காரணங்களுக்காக நமக்கும் தடுக்கப்பட்டிருக்கிறது. மீள் படிப்பு செய்ய வேண்டும், ரீரீடிங் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி திருப்பி 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 எடுத்து மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலையை செய்ய வேண்டும். இன்றைய நாளில குடியரசு தினத்தை நினைவு கூறக்கூடிய நாம புரிந்து கொள்ள வேண்டும், முஸ்லிம்கள் இந்த நாட்டை கிட்டத்தட்ட ஏறத்தாழ 1170 ஆண்டுகள் ஆண்டிருக்கிறார்கள். ஹைதராபாத் நிஜாம் என்று ஆண்டிருக்கிறார்கள், ஆற்காடு நவாப் என்று ஆண்டிருக்கிறார்கள், பீகாரிலே ஷர்ஷாக்கள் என்று சொல்லக்கூடிய வம்சத்தினர் ஆண்டிருக்கிறார்கள், இப்ராஹிம் வம்சம், லோடி வம்சம், கில்ஜி வம்சம் என்று சொல்லி இந்தியாவினுடைய இப்படி தனித்தனியாக ஆண்ட வரலாறுகள் மொத்தமாக எடுத்து பார்த்தால் 1170 ஆண்டுகள் ஆண்டிருக்கிறார்கள்.
இதெல்லாம் முடிவுக்கு வந்து ஆங்கிலேயருடைய ஆட்சி வந்த பிறகு 200 வருஷம் தான் ஆண்டான். நன்றாக இந்த இடத்தை கவனியுங்கள். 1170 ஆண்டுகள் ஆண்ட முஸ்லிம்களுக்கு எதிராக எந்த ஒரு இந்திய மக்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் போர்க்கொடி தூக்கவில்லை. வரலாறு பதில் சொல்கிறது. 200 ஆண்டுகள் வெள்ளையர்கள் ஆண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த இந்திய தேசமும் இரண்டெழுந்து விட்டது. ஏன்? 1000 ஆண்டுகள் ஆண்ட போதும் சரி, இந்த மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்ட மக்கள் முஸ்லிம்கள் மிகச் சீராக ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்பதை நாம பார்க்க முடியும். சரி, நம்முடைய தியாகங்களுக்கும் இந்த நாட்டை நாம உருவாக்குவதற்கும் உள்ளாய் செல்வதற்கு முன்னால இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன என்பதை பார்த்துட்டு சொன்ன உண்மையில் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பது நமக்கு விளங்கும். முஸ்லிம்களால் 1170 வருடங்கள் ஆட்சி செய்யப்பட்ட இந்த இந்தியாவில் முஸ்லிம் அல்லாத எந்த மக்களும் முஸ்லிம்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கவில்லை. ஆனால் 200 ஆண்டுகள் ஆட்சி செய்த ஆங்கிலேயருக்கு எதிராக ஒட்டுமொத்த நாடும் கொந்தளித்து எழுந்தது. அப்ப 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நல்லாட்சி செய்த மக்கள், அந்த வழியிலே வந்தவர்கள், அந்த கொள்கையை சார்ந்த முஸ்லிம்கள் இன்று இந்தியாவிலே எப்படி நடத்தப்படுகிறார்கள்? சமகாலத்தினுடைய நிகழ்வுகள் என்ன? முஸ்லிம்களுடைய முதலில் கை வைக்க வேண்டிய இடம் கல்விதான். ஆட்சியாளர்கள் செய்யக்கூடியது எதில் அவர்கள் உயர்ந்திருந்தார்களோ, எதையெல்லாம் அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்தார்களோ, அவர்கள் அதை அனுபவிக்க கூடாது, அனுபவிக்க முடியாது என்கிற ரீதியிலே முதலில் மக்கள் மீது கை வைக்க, முஸ்லிம்கள் மீது கை வைக்கப்பட வேண்டிய இடம் கல்வித்துறை. ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் பாசிச சிந்தனை விதைக்கப்படுகிறது. கர்நாடகாவிலே ஹிஜாப் போட்ட பெண் முஸ்கான், அந்த பெண்ணுடைய ஹிஜாபுக்கு எதிராக ஜெய் ஸ்ரீராம் கோஷங்கள் எழுப்பப்படுகிறது. ஹிஜாப் என்பது எங்களுடைய உரிமை, மார்க்க கடமை என்று சொல்லி உணர்வோடு இருந்த அந்த வீரமிக்க பெண் அல்லாஹு அக்பர் என்று பதில் முழக்கமிட்டு நாட்டையே உலகையே அதிரை செய்த காட்சிகளை பார்த்தோமா இல்லையா? அந்த அல்லாஹு அக்பர் என்ற அந்த ஒற்றை தக்பீர் இந்திய முஸ்லிம்களுடைய நிலை இப்பொழுது என்ன நிலைமையில் இருக்கிறது என்பதை உலகத்திற்கு எடுத்துச் சொன்னது. அது மட்டுமா, சமீபத்தில் ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அந்த பெண்ணினுடைய ஹிஜாபை முகத்தை கலட்டுவதற்காக தானே கையால் இழுத்து விடுகிறார். எவ்வளவு பெரிய அநாகரிகம்! ஒரு முதலமைச்சர் செய்யக்கூடிய வேலையா? இதுவே பிற மதத்தை சார்ந்த, பிற கொள்கையை சார்ந்த ஒரு பெண்ணிற்கு நடந்திருந்தால் அவர்கள் சும்மா இருந்திருப்பார்களா? ஆனால் இப்படி ஏன் செய்தீர்கள் என்று முஸ்லிம்களுக்காக பேசிய ஊடகங்கள் இல்லை. முஸ்லிம்களுடைய இன்றைய நிலை குடியரசு இந்தியாவில். அப்ப இப்படிப்பட்ட நேரத்தில் கல்வி நிலையங்களில் இருந்தே இந்த பிரச்சனை அமுக்கப்படுகிறது, ஆரம்பிக்கப்படுகிறது. முஸ்லிம்கள் மட்டுமல்லாமல் ஏழை பிள்ளைகள் படிப்பதற்காக மத்திய மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய கல்வி நிதிகள் நமக்கு கட் செய்யப்பட்டிருக்கிறது. 1 முதல் 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய கல்வி உதவித்தொகை நமக்கு இருந்தது. இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த மத்திய அரசு அதை இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். 1லிருந்து 8வது வரைக்கும் தானே நினைக்காதீங்க. அந்த தொகையை வாங்கி பிள்ளையை படிக்க வைக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் ஏராளம் இந்தியா முழுக்க. ஆனால் முஸ்லிம்களுக்கு மட்டும் அது இல்லை என்று தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், குறிவைத்து உரிமைகள் தாக்கப்படக்கூடிய நேரத்தில் இந்த முஸ்லிம் சமுதாயம் இருக்கிறது. நாம் என்னையே நினைச்சிடக்கூடாது. இத்தனை வருடங்களில் ஆட்சி செய்த சமூகம் இன்று படிப்பதற்கு கல்வி நிதி மறுக்கப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் உதவித்தொகை என்று ஒன்று இருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. எம்ஃபில் பிஹெச்டி படிக்கக்கூடிய ஆய்வு கல்வியிலே படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்காக மத்திய அரசு கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி உதவி திட்டம். அதை இந்த அரசு என்ன செய்கிறது? முஸ்லிம்களுக்கு இனி கிடையாது, இனி எம்ஃபில் பிஹெச்டி படிக்க முடியாது போடான்னு சொல்லிட்டாங்க. கட்டு இப்படிப்பட்ட நிதிகள் கட் செய்யப்பட்டதே முஸ்லிம்களுக்கு தெரியாதே. நாம என்ன நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறோம் குடியரசு இந்தியாவில்? என்னுடைய நிலை எப்படி இருந்தது, எப்படி தாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது தெரியாத மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரி, விரும்பிய உணவை சாப்பிட முடிகிறதா? அந்த நாட்டில் என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கிறது. முஸ்லிம்கள் சாப்பிடக்கூடிய உணவுதான் அவர்களுக்கு பிரச்சனையாக மாறிவிட்டது. மாட்டுக்கறி தின்ற ஒரு பிரச்சனை என்று கிளப்பிவிட்டு பசு பாதுகாவலர்கள் என்று சொல்லி
ஆட்டுக்கறி வைத்திருந்த அகலாக்கனுடைய வீட்டிலே சென்று மாட்டுக்கறி வைத்திருந்தாள் என்று சொல்லி முதல் கொலை அகலாக்கினுடைய படுகொலை. அப்ப இந்த பசு பாதுகாப்பு என்று சொல்லிவிட்டு மனித உயிர்கள் துச்சமாக சூறையாடப்படக்கூடிய நேரத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்களுடைய சிந்தனை இந்த இடத்துல எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்பதை கவனித்து பாருங்கள். எல்லோருடைய மனமும் புண்பட்டுக் கொண்டிருக்கிறதா இல்லையா? பசுவை பாதுகாக்கிறோம் என்று சொல்லி இந்த இந்திய திருநாட்டில் 44 முஸ்லிம்கள் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கொடூரமாக. நீதி கிடைத்ததா? வழக்கு தொடர முடிந்ததா? சட்ட பாதுகாப்பு நமக்கு இருக்கிறதா? ஆனால் இந்திய அரசு மூலமாக இந்த மத்திய அரசினுடைய சில நிறுவனங்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் நடத்தக்கூடிய சில நிறுவனங்கள் இஸ்லாமிய பேர்களில் வெளிநாடுகளுக்கு மாட்டு இறைச்சி உற்பத்தி செய்து அனுப்பக்கூடிய நிறுவனங்களில் முதன்மையானது அவர்கள்தான் சொல்லுகிறார்கள், முஸ்லிம்கள் மாட்டுக்கறி திங்க கூடாது. அப்புறம் நீ ஏன்பா அனுப்புற? நாங்க அனுப்புவோம், நீ சாப்பிடக்கூடாது. எப்படிப்பட்ட அடக்குமுறை! ஆர்டிகிள் 12 இருந்து 35 வரைக்கும் ஒரு தனி மனித உரிமை முதல் கொண்டு தெளிவாக பேசுகிறது, உறுதியளிக்கிறது. ஆனால் சட்டத்தில் இருப்பது ஒன்று, எங்களுக்கு நடப்பது ஒன்று. வழிபாடுகள் உருப்படியா செய்ய முடியுதா? கம்பீரமாக நின்று கொண்டிருந்த பாபர் மசூதி பிரச்சனையை கிளப்புகிறார்கள். ஒரே இரவுல ஒரு சிலையை உள்ளே வைத்து இங்கேதான் ராமர் பிறந்தார் என்று சொன்னார்கள். கோயிலின் மேல்தான் இந்த மசூதி கட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அப்பொழுதும் வரலாறு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் வரலாறை மீளாய்வு செய்து இது இப்படி எங்களுடைய வரலாறு என்று சொல்வதற்கு நம்மிடத்திலே பலமில்லை. சுதந்திர இந்தியாவில், குடியரசு இந்தியாவில் 1992 அது இடிக்கப்பட்டதா இல்லையா? அது 30 வருடம் கேஸ் நடந்து அது அவர்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டது. முஸ்லிம்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். நீதி இருந்தும் அதோடு முடிந்ததா? வாரணாசியிலே ஜான்பாபி மசூதி, ஞானவாபி மசூதி சொல்லுவாங்க. காசி, மதுரா என்று அடுத்த 2 இடங்கள் குறிவைக்கப்பட்டது. வழிபாட்டு உரிமை முஸ்லிம்களுக்கு என்ன நிலையில் இருக்கிறது என்பதை பாருங்கள். ஞானவாபி மசூதியில இந்த ஹவுஸ் இருக்கு பாருங்க, ஹவுல், அதுல நீர் வரக்கூடிய ஃபவுண்டைன், அழகா அப்படி பொங்கி வரக்கூடிய ஃபவுண்டைன் இருந்துச்சு. சிவலிங்கம்னு சொல்லிட்டான். எங்களுடைய சிலை வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டான். சொன்ன உடனே உடனடியாக ஒரு பெண் கேஸ் கொடுக்கிறாங்க. உடனடியாக அவசரம், இந்தியாவில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது, அவசர கதியில் அந்த கேஸ் எடுத்து உடனே நீதிபதி சொல்லுகிறார், தொல்லியல் ஆய்வுத்துறைக்கு இதை மாற்றுகிறேன், 2 வாரத்தில் ரிப்போர்ட் கொடுங்க. தொல்லியல் ஆய்வுத்துறையில போய் பார்க்கக்கூடிய யாராக இருப்பார்கள்? சம்பரிவார சிந்தனை கொண்டவர்களாக இருப்பார்கள். அப்ப எங்களுடைய வழிபாட்டு உரிமைகள் எந்த அளவுக்கு மறுக்கப்படுகிறது என்று சொன்னால் இன்றைக்கும் அங்க அந்த ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது. ஹவுஸ்ல ஒரு பகுதியை பிரிச்சு, இது ஆய்வு பகுதியில் பிரிச்சு, அப்ப இதனுடைய தீர்ப்பு இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது வழக்கு. அப்ப என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும். மசூதிகளுடைய வரலாறு என்ன என்பது நமக்கு தெரியும். அப்ப மதுராவில் இருக்கக்கூடிய ஷாஹின் ஈத்கா பள்ளி, அதுவும் கோயிலுக்கு மேல்தான் கட்டப்பட்டது என்று சொல்லி அதே போல ஒரு கேஸ். தரைக்கு மேல இருக்கிற பிரச்சனைகளை பார்ப்பதே கிடையாது. முஸ்லிம்கள் என்று வந்துவிட்டால் தரைக்கு கீழே இருந்தாலும் சரி, அது எத்தனை கிலோமீட்டர் கீழே இருந்தாலும் சரி, தோண்டி எடுக்க தொல்லியல் துறைக்கு மாற்றப்படுகிறது. உரிமைகள் தோண்டி எடுக்கப்படுவதல்ல, முஸ்லிம்களுடைய உரிமைகள் தோண்டி புதைக்கப்படுகிறது. நீ தோண்டி எடுக்கும் பொழுது உண்மையை சொல்லி இந்த நாட்டின் மக்களான எங்களுக்கு உரிமையை பெற்று கொடுத்திருந்தால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குமே. இந்த இந்தியர்களாக எங்களுக்கும் இந்த நாட்டிலே சமூக உரிமை இருக்கும் என்ற நம்பிக்கை வந்திருக்குமே. ஆனால் நடக்கக்கூடிய கேசுகள் எல்லாமே எதிராக சென்று கொண்டிருக்கிறது. பிளேஸ் ஆஃப் வொர்ஷிப் ஆக்ட் 1991 என்ன சொல்லுகிறது? 1947 8வது மாசத்துல இருந்து என்ன சட்டம் தெரியுமா அமலுக்காகுது? சுதந்திர இந்தியாவில் எந்த வழிபாட்டு தலங்கள் எப்படி இருக்கிறதோ அது அப்படியே இருக்கணும். அது மேல எந்த கேஸும் கொடுக்க கூடாது. அந்த சட்டம் அதை சொல்லுகிறது. சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி அது எது வேண்டுமானாலும் இருக்கட்டும். சட்டம் அமைக்கப்பட்ட பிறகு இந்த இந்திய நாட்டில் மசூதி என்று ஒன்று இருக்கிறதா? மசூதியாத்தான் இருக்கணும், யாரும் கை வைக்க கூடாது. கிறிஸ்தவ தேவாலயம் இருக்கிறதா? தேவாலயமாகத்தான் இருக்கணும், யாரும் அதை பேசக்கூடாது. சமணப்படுகைகள் மேல கோயில்கள் கட்டப்பட்டிருக்கிறதா? நிறைய இருக்கிறது. ஆனாலும் இந்திய சுதந்திர இந்தியாவில் அதையெல்லாம் பேசக்கூடாது. ஏன்? பழச விட்டுருங்க.
சுதந்திர இந்தியாவில் இருப்பதை கொண்டு சுதந்திரமாக வாழுங்கள், அரசியலமைப்பு சட்டம் உறுதி செய்கிறது. ஆனால் இந்த பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் முஸ்லிம்களுக்கு மட்டும் வேலை செய்யாது. எங்களுக்கு கீழே கோயில் இருக்கிறது, அதனால அந்த பள்ளிவாசலை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள் என்று சொன்னால் இந்த ஆக்ட் எல்லாம் வேலை செய்யாது. முஸ்லிம்களை தவிர வேற யாருக்காவது இதை போட்டால் வேலை செஞ்சிடும். இன்னைக்கு பாருங்க, ஹரியானாவில் சோனிபத்தில் ஒரு ஏரியா இருக்குங்க. அந்த சோனிபத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில், அது என்னவா இருந்தது தெரியுமா? பள்ளிவாசலாக இருந்தது. இன்னைக்கு கோயிலா இருக்கு. அதே இடத்துல கூர்கான் என்று சொல்லக்கூடிய இடத்துல 1732 பள்ளிவாசலாக இருந்தது, இப்பொழுது கோயிலாக இருக்கிறது. இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்போமே, பாபர் மசூதிக்கு என்ன சொன்னீங்க? பெரிய ஆதாரங்கள் கிடையாது, ஆனால் ஒட்டுமொத்த மக்களுடைய திருப்பத்துக்கு ஏற்றபடி இப்படி ஒரு தீர்ப்பு கொடுப்போங்கிறீங்கல்ல. அப்ப ஆவணங்களின்படியே ஹரியானா சோனிபத்தில் 2 இடங்களில கோயிலுக்கு கீழே பள்ளிவாசல் இருக்கிறதே, எங்களுக்கு மீட்டு தருவீங்களா அந்த இடத்தை? நம்முடைய உரிமை என்ன இடத்துல இருக்குதுன்னு நீங்க பாருங்க. குடியரசு இந்தியாவில் இப்படி நீங்கள் வழக்கு போட்டால் விசாரிக்கப்படுமா? விசாரித்தால் என்ன நிலைமை? பல்கீஸ் பானுக்கு ஏற்பட்ட நிலைமைதான். யார் அந்த பல்கீஸ் பானு? உலக வரலாற்றில் கருப்பு பக்கத்தில் கருப்பு மையால் எழுதப்பட்ட சரித்திர சாபக்கேடு அவர்களுடைய வாழ்க்கை. குஜராத்தில் இனப்படுகொலை நடக்கிறது முஸ்லிம்களுக்கு எதிராக. 3000 முஸ்லிம்கள் கொன்றொழிக்கப்படுகிறார்கள் இரவு பகலாக. எத்தனையோ பெண்கள் கணவன்மார்களை இழந்தார்கள், மனைவிகளை இழந்தார்கள், குழந்தைகளை இருந்தார்கள், பொருள்கள் சூறையாடப்பட்டது. எதுல? பிரிட்டிஷ் காலத்தில் இல்லைங்க, 2002. இப்போ அந்த இடத்துலதான் பல்கீஸ் பானு என்ற ஒரு பெண் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் வீட்டிற்குள்ளே புகுந்து அவர்களுடைய ஆண்கள் பெண்கள் குடும்பத்தினர் அடித்து நொறுக்கப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். 14 ஆண்கள் இந்த பாசிச சிந்தனைவாதிகள் சேர்ந்து பல்கீஸ் பானுவை கற்பழிக்கிறார்கள். எவ்வளவு பெரிய கொடூரம்! என்ன செய்தார் அந்த பெண்? முஸ்லிமாக இருந்தது ஒரு குற்றமா இந்த நாட்டில்? 16 பேர்கள் கூட்டு கற்பழிப்பு செய்து கையில் இருந்த குழந்தையை வாங்கி செவுத்தில் அடிக்கிறான். செவுத்திலே அடித்து இறந்த குழந்தையை தீ வைத்து கொளுத்தப்பட்ட கொடூரம் எங்கேயாவது உலக வரலாற்றில் கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஆனா செத்தாலும் என்னுடைய இந்த சிந்தனை போக மாட்டேங்குதே, வெறி தீர மாட்டேங்குதே. நாங்கள் என்ன செய்து விட்டோம் இந்த நாட்டில்? யோசித்து பாருங்க. முஸ்லிம்களுடைய நிலைமை இப்படி இருக்க, அந்த பெண் தளராத மனம் கொண்ட அந்த வீர பெண் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக, இந்த சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக, இந்திய அரசியலமைப்பு சாசனம் எனக்கும் பாதுகாப்பளிக்கும் என்று சொல்லி நீதிமன்றத்தை அணுகுகிறார்கள். நீதிமன்றத்திற்கு போன பெண் பல ஆண்டுகளாக வழக்கு நடக்கும். 16 பேர்ல சில பேர் செத்தது போக மிச்சம் 11 பேர் என்ன செய்யப்பட்டார்கள்? உங்களுக்கு எதிராக குற்றத்திற்கு ஆதாரம் இல்லை என்று சொல்லி விடுதலை செய்யப்பட்டார்கள். முஸ்லிம்களுடைய வழங்கப்பட்ட நீதி. விடுதலை செய்தது மட்டும் கிடையாது, வெளியே வந்த அயோக்கியர்களுக்கு இனிப்புகள் வழங்கி மாலை போட்டி உலக தியாகிகளைப் போல, நாட்டுக்காக உழைத்தவர்களைப் போல போற்றி கொண்டாடப்பட்டார்கள். பத்திரிகைகளை தலைப்பு செய்தியாக வருகிறது. வேதனைக்கு மேல வேதனை இல்லையா? இது பல்கீஸ் பானுக்கு மட்டும் நடந்தது என்று சொல்ல முடியுமா? எத்தனையோ மறைக்கப்பட்ட வரலாறுகள் இருக்கிறது. ஆனால் அந்த விடாத அந்த பெண் மீண்டும் மறுபரிசீலனைக்கு மேல்கோர்ட்டுக்கு செல்கிறார், உச்ச நீதிமன்றத்துக்கு. நீதிபதிகள் சொன்ன பதில் என்ன? நீதிமன்றத்தின் நேரத்தை வீணாக்காதீர்கள். நடந்த சம்பவத்தை எல்லாம் விட இதுதான் எங்களுக்கு வலித்தது. உயிர் இருக்கின்ற வரை போராடுவேன் என்று சொல்லக்கூடிய பெண்ணுக்கு உச்ச நீதிமன்றம் சொன்ன பதில், நீதிமன்றத்தின் நேரத்தை வீணாக்காதீர்கள். பல ஆண்டுகள் இந்த வழக்குகள் சென்று விட்டது, ஆதாரம் இல்லாததால் விடுதலை செய்யப்பட்டார்கள். அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அப்ப இந்த அடுத்ததுக்கு வர்றாங்க, கட்டாய மதமாற்ற சட்டம். ஒருவர் விரும்பிய மதத்தை பின்பற்றுவதற்கும் அதை பிராக்டிஸ் பண்ணுவதற்கும் அதை பரப்புவதற்கும் இந்த அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகிள் 25 நமக்கு உறுதியளிக்கிறது. ஆனால் அது இருக்கும் போது மத மாற்ற தடை சட்டம் கொண்டு வர்றாங்க. மதத்தை மாற்றுகிறார்களா? விரும்பின மதத்துக்கு ஒருத்தன் போனா
மதத்தை மாற்றுகிறார்கள் என்று சொல்லி இந்த சட்டத்தின் அடிப்படையிலே அந்த மதத்தை சார்ந்தவர்களை கைது செய்யக்கூடிய ஒரு சட்டம். ஏன் குறிப்பிட்ட காலத்துல இந்தியா முஸ்லிம் நாடாக மாறிவிட்டது. ஒரு பொய் பிரச்சாரம் முஸ்லிம்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்படுகிறது. முஸ்லிம்களுக்கு அதுவா வேலை? இன்னைக்கு இருக்கிற பொருளாதாரத்தில் இன்னைக்கு பொழப்பு என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்கே நேரம் சரியா இருக்கு. ஒருவனை போய் மதமாற்றக்கூடிய வேலையில முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதற்கே நேரம் போதவில்லை எங்களுக்கு. அடுத்து பொது சிவில் சட்டம் என்று ஒன்று கொண்டு வந்தார்கள். அது என்ன சொல்லுகிறது? எல்லாருக்கும் ஒரே சட்டம். எப்படிப்பா எல்லாருக்கும் ஒரே சட்டம்? முஸ்லிம்களுக்கு தனி சட்டம் இருக்கக்கூடாது. அப்படி என்ன நாங்க தனியா கேட்டுட்டோம் சட்டம்? நீ என்ன எனக்கு கொடுத்த? எதை நாங்கள் அனுபவித்தோம்? முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சட்டம் என்ன தெரியுமா? திருமண சட்டம். நாலே விஷயம் தான். திருமணம், விவாகரத்து, சொத்து உரிமை, தத்தெடுக்கிறது. இது ஒரு பெரிய பிரச்சனையா? திருமணம், விவாகரத்து, சொத்து உரிமை, தத்தெடுக்கக்கூடிய அந்த சட்டம். இத ஏதாவது ஒரு பிரச்சனை சொன்னா முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் அவர்களுடைய தலைவர்களிடத்தில் மார்க்க மறைந்தவர்களை கேட்டு நடைமுறைப்படுத்த வேண்டிய சாதாரண விஷயம். இதை கூட நீ செய்யக்கூடாது எங்க அனுமதி இல்லாம. அதனால பொது சிவில் சட்டம் நாங்க கொண்டு வருவோம். தப்பா இந்த நாளை தவிர மற்ற எல்லாத்திலும் இந்திய சட்டம் தான் எங்கள் மீது இருக்கிறது. வீடு வாடகைக்கு விடுவதில் இருந்து மிகப்பெரிய தொழில் செய்வது வரைக்கும் சிவில், கிரிமினல் எல்லா பிரச்சனைகளுக்கும் நாங்க அதுல கட்டுப்பட்டு தானப்பா இருக்கிறோம். எங்க பிரச்சனை அதல்ல. நீங்கள் மதத்தின் அடிப்படையில் உங்கள் மார்க்கத்தை நீங்கள் பின்பற்ற முடியாது, விட மாட்டோம். இதுதான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமை. அரசியல் சாசனம் எங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறது, ஆனால் நடைமுறையில் வேறு ஒன்று நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களுடைய நிலை இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொதுமக்கள் நாம் இருக்கிறோம், நமக்கு வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. ராணுவத்தினர் இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை கட்டுப்பாடான வாழ்க்கை. இப்ப சொல்லுங்க, ராணுவத்தினரை போல இந்தியர்கள் அனைவருக்கும் கட்டுப்பாடை விதிக்கிறோம் சட்டம் போட முடியுமா? அது ஒத்து வருமா? வராது. ஒருத்தருக்கு இட்லி பிடிக்கும், ஒருத்தருக்கு தோசை பிடிக்கும், ஒருத்தர் சுகர்னு சொல்லிட்டு ராகி சாப்பிடுவேன் பாரு, நீ சோறு தான் சாப்பிடணும்னு அழுத்த முடியுமா? வசதிக்கு ஏற்றார் போல ஒவ்வொரு தனி மனிதனுடைய உரிமையை பாதுகாக்கக்கூடிய சட்டம் இருக்கின்ற பொழுது காமன் சிவில் கோட் எப்படி நீங்க கொண்டு வர முடியும்? அப்ப முஸ்லிம்கள் இந்த அடக்குமுறையை அவர்கள் சந்திக்கிறார்கள். அது மட்டும் இல்லைங்க, முஸ்லிம்கள் என்பதற்காகவே அநியாயமாக கொலைகள். ஜுனைத் கான் என்று சொல்லப்பட்ட 14 வயது சிறுவன் ஹாஃபில், திருமறை குர்ஆனை மனனம் செய்து வைத்திருந்த ஹாஃபில், ட்ரெயின்ல பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவனிடத்திலே வம்பிழுத்து ட்ரெயினில் இருந்து அப்படியே ஓடுகிற ட்ரெயினில் இருந்து தூக்கி வீசினார்கள். என்ன தப்பு செய்தான்? அந்த சிறுவனுக்கான நியாயம் எங்களுக்கு கிடைத்ததா? எல்லா மக்களும் வாழுகிறோம். கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், சீக்கியர்கள், பார்சிகள், என்னென்னமோ இருக்கிறோம். இந்தியர்கள் என்று சொன்னால் ஒன்றுபட்டு விடுகிறோமா இல்லையா? இந்த நாட்டினுடைய ஒற்றுமையும் இந்த நாட்டினுடைய உணர்வும் எங்கள் ரத்தத்தில் ஊறி இருக்கா இல்லையா? இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் இந்த நியூ இயர் கொண்டாட்டத்தின் போது கிறிஸ்தவ மக்கள் தாக்கப்படுகிறார்கள். ரோட்டோர பிளாட்பார்ம்ல சாண்டா கிளாஸ் டிரெஸ் எடுத்த அந்த பையன் மிரட்டப்படுகிறான். அவர்களுடைய மகிழ்ச்சியான அந்த கிறிஸ்துமஸ் நாளிலே அவர்கள் துன்புறுத்தப்பட்டு அடித்து நொறுக்கப்படுகிறார்கள். எவ்வளவு வேதனையா இருக்கும். ஆட்சியாளர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அட, இது சுதந்திர இந்தியாடா, எல்லாருக்கும் எல்லாத்தையும் பின்பற்ற உரிமை இருக்குடா, யாரும் யாரையும் தாக்க கூடாதுன்னு சொல்ல 2 நிமிஷம் பத்தாதா? வாய் மூடி மௌனியாக இருக்கிறார்கள். என்ன அர்த்தம்? நாங்க சொல்றத நீ கேட்டீரு. இது சுதந்திர இந்தியா. முஸ்லிம்களுடைய சிறுபான்மையினுடைய மக்களுடைய நிலை. மணிப்பூரிலே 2 சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக வருடக்கணக்கில் மோதல் நடக்குது. வாயால் சொல்ல முடியாத அனாச்சாரங்கள் பெண்களுக்கு எதிராக நடக்குது. 1/2 மணி நேரத்தில் சட்டத்தின் மூலமாக ராணுவத்தை இறக்கி கட்டுப்படுத்த முடியும் கலவரத்தை. ஆனால் அரசியல் லாபத்திற்காக கட்டவிழ்த்து விடப்படுகிறது. சிறுபான்மையினுடைய நிலைகளை பார்த்தீர்களா? முஸ்லிம், கிறிஸ்துவ, பழங்குடியின மக்களுடைய நிலையை பார்த்தீர்களா? அப்ப இப்படி இருக்கக்கூடிய நாம இப்படியெல்லாம் தன்னுடைய உரிமை எப்படி படிக்கப்படுகிறது என்று கூட தெரியாமல் இன்றைக்கு முஸ்லிம்களுடைய நிலைமை என்ன? எப்படி கப்பல் ரீல்ஸ் போடலாம்? கணவர் வந்தவுடனே இந்த இன்ஸ்டாகிராம்ல இது வாங்கி வச்சிருக்கேன், பார்த்து வச்சிருக்கேன், எப்படி ஆர்டர் போடலாம்? நாடகங்களில் பார்க்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸை எப்படி வாங்கலாம்? 24 மணி நேரம் கேம், போனு.
எப்படி விளங்குவது இந்த சமுதாயம்? வெறுமனே ஏற்று சுரக்காய்கள் உதவாது. விழிப்புணர்வு வெறுங்கள் சகோதர சகோதரிகளே. குடும்பத்தினரை, பிள்ளைகளை நீங்கள் ஊட்டி வளர்க்க வேண்டிய முறையிலே ஊட்டி வளருங்கள். இன்னைக்கு முஸ்லிம் என்றால் எப்படி பார்க்கப்படுகிறது சொல்லுங்க. வாடகைக்கு வீடு கிடைக்காதுங்க. ஒரு இடம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. பிரச்சனைகள் நடக்கிறது. நல்ல இடங்களிலே முக்கியமான தொழில் செய்ய முடியல. முஸ்லிம்கள் என்றாலே பிரிவினைவாதிகள், தேச துரோகிகள் என்று கருத்து புருவாக்கம் கட்டவிழ்க்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆட்சி புரிந்தார்கள் வரலாற்றிலே. எப்படிப்பட்ட ஆட்சி? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே வந்து ஆட்சியை பிடிக்கின்ற பொழுது ஒரு சாசனத்தை எழுத்து வடிவிலாக விடுகிறார்கள். இந்தியா, இதை உலக ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், அதுதான் உலகத்திலே எழுதப்பட்ட முதல் அரசியல் அமைப்பு சாசனம். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் மதீனா என்று சொல்லுவார்கள். நெட்டில தேடி பாருங்க, PDF கிடைக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எல்லா மக்களும் அவர்களுடைய உரிமையோடு இங்கே வாழலாம். முஸ்லிம்கள் ஆட்சி என்று பயந்து விடாதீர்கள். உங்களுடைய வழிபாட்டு தலங்கள் உங்களுடையதாக இருக்கும். உங்களுடைய முழு உரிமைகள் பாதுகாக்கப்படும். இதற்கு முன்னால் நீங்கள் எப்படி இருந்தீர்களோ அந்த சுதந்திர காற்றை நீங்களும் சுவாசிக்க முடியும் என்று சொன்னார்கள். குறிப்பாக எல்லோருடைய தனி மனித உரிமைகளும் சுயமரியாதையும் பாதுகாக்கப்படும். அது ஆட்சி. சரி, வரலாறுல தான் அப்படி இருக்கே. சமீப காலத்துல என்ன இருக்குன்னு பார்த்தோம் சொன்னா, அமெரிக்காவிலே முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த அதிபர் ஜான் கென்னடி அவர் என்ன சொல்கிறார்? பதவி ஏற்றவுடனே அவர் தீவிர கத்தோலிக்க மத நம்பிக்கையாளர். வாட்டிகனில் இருக்கக்கூடிய போப்பை சந்தித்து எதுவாக இருந்தாலும் ஆசி பெறக்கூடிய ஒரு நபர். அவர் அதிபராக வந்தவுடனே என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் பல்வேறு நம்பிக்கை கொண்ட மக்கள் வாழக்கூடிய தேசத்தின் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். கடவுள் இருப்பவர்களும் உண்டு என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவம் இல்லை என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம்களும் இருக்கிறார்கள், ஏன் கடவுளையே இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகர்களும் இருக்கிறார்கள். எனவே நான் போப்பை வாட்டிகனிலே போய் சந்தித்தால் இவர்களுடைய மனமெல்லாம் புண்பட்டுவிடும். ஒரு சார்புடையவனாக என்னை நினைத்து விடுவார்கள். அதனால் நான் ஆட்சியில் இருக்கின்ற வரை வாட்டிகன் சென்று ஆசி பெற மாட்டேன் என்று சொன்னார். தெரிந்திருக்கிறோமா? ஆட்சியாளர்கள் இப்படி எல்லாம் இருந்திருக்கிறார்கள். இது ஆட்சி. இன்னைக்கு அப்படியே இந்தியாவுக்கு வாங்க. நீங்க எந்த கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போனாலும் அங்க இந்துக்களுடைய கலாச்சார படங்கள் வைக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? நம்ம என்ன சொன்னோம்? மத சார்பற்ற நாடு. நீ எந்த மதத்தை பின்பற்று, ஆனால் பொது இடங்கள்ல, அரசு அலுவலகங்கள்ல மத அடையாளம் இருக்கக்கூடாது. ஆனால் கோர்ட்டுக்குள்ள கோயிலே இருக்கு. முஸ்லிம்களுடைய உரிமையை பாருங்க, மற்றவர்களுடைய உரிமையை பாருங்க. ஏட்டில் இருப்பது ஒன்று, நடைமுறையில் இருப்பது ஒன்று. அப்படின்னா இன்றைக்கு வாழக்கூடிய இந்த சுதந்திர இந்தியாவில், குடியரசு இந்தியாவில் முஸ்லிம்களுடைய நிலை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி இருக்கின்ற நிலையில நாம நம்முடைய உரிமைகள் எந்த அளவுக்கு கணக்கியல் ரீதியாக பாதிக்கப்படுகிறது என்பதையும் தெரிஞ்சிருக்கணும். அரசியல் ரீதியாக முஸ்லிம்கள் 15% இருக்கிறார்கள். மக்கள் தொகையில இந்தியாவில் 15% இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு எத்தனை எம்பி இருக்கிறாங்க தெரியுமா? 24 எம்பி தான் இருக்கிறாங்க. 543 பேர் இருக்கக்கூடிய சபையில 24 எம்பி. எவ்வளவு இருக்கணும்? 70 முதல் 80 எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் முஸ்லிம்களுக்காக குரல் எழுப்ப வேண்டிய இடத்துல பல கட்சியை சார்ந்தவர்கள் 24 பேர் தான் இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கான உரிமையை வாங்கி தர முடியும்? எந்த அளவுக்கு அது மறுக்கப்பட்டிருக்கிறது? 70 முதல் 80 எம்பிக்களை உருவாக்கினாதான் 15% மக்களுடைய வாழ்வாதார ஜீவாதார உரிமையை சட்ட ரீதியாக பாதுகாக்க முடியும். இடஒதுக்கீடை எடுத்துக்கொள்ளுங்கள், 15% நாம இருக்கிறோம். அப்ப அந்த இடத்துல தமிழ்நாட்டில் மட்டும் 6% முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இடஒதுக்கீடு எவ்வளவுங்க? 3.5. நமக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 6% கொடுக்கணும். அரசு உயர்கல்வி, வேலை வாய்ப்பு எல்லாத்துலையும். எவ்வளவு பற்றாக்குறை? 2.5% பற்றாக்குறை. 1 லட்சம் ரூபாய் செலவுடைய ஒரு காரியம் உங்களுக்கு இருக்குது, 25,000 ரூபாய் வச்சிருக்கிறீங்க. எப்படி செய்வீங்க?
அப்ப தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பற்றாக்குறை பிரதிநிதிகளை வைத்துக் கொண்டு நீங்கள் எப்படிப்பட்ட உரிமையிலே வாழ முடியும்? ஆனால் இந்த நாட்டிலே பொருளாதார விஷயத்தில் முஸ்லிம்களின் நிலைமை என்ன? 2006 சச்சார் கமிட்டி சொல்லுகிறது, அவர் அழகான வார்த்தைகளை விரிவுபடுத்துகிறார். இன்டர் ஜெனரேஷன் பாவர்ட்டி சைக்கிள், தலைமுறை தலைமுறையாக வறுமையை சந்திக்கிற ஒரு சாபக்கேடான கூட்டம் முஸ்லிம்கள். தாத்தா வறுமை, தகப்பன் வறுமை, பிள்ளை வறுமை, பேரனும் வறுமை. இன்டர் ஜெனரேஷனல் பாவர்ட்டி சைக்கிள், இது தொடரக்கூடிய வறுமையாக இருக்கிறது. எஸ்சி எஸ்டிகளை விட கீழ்நிலையிலே பொருளாதாரத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், இப்படி இருந்த சமூகமா இந்த முஸ்லிம் சமூகம் இந்தியாவில்? எங்களுடைய பங்களிப்பு இப்படித்தான் இருந்ததா? இந்த இந்தியாவை கட்டமைப்பதிலே எங்களுடைய பங்கு என்ன என்பதை முஸ்லிம்கள் மறந்தார்கள். அவர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டு, வரலாறுகள் மறைக்கப்பட்டு, திரிக்கப்பட்டது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம நம்முடைய வரலாறுகளை தெரிந்திருக்க வேண்டும். நிகழ்காலத்தில் இவ்வளவு அடக்குமுறைகளையும் உரிமை மீறல்களையும் சந்திக்கின்றோமே, வரலாறு என்ன சொல்கிறது தெரியுமா? பாகிஸ்தான் பிரிவினை 1947, நமக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி, நமக்கு ஜனவரி 15, அவங்களுக்கு 14. அப்ப இந்த பிரிவினை ஏற்படுத்துகின்ற பொழுது முஸ்லிம்கள் விரும்பி பிரிவினையை செய்யவில்லை. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் முஸ்லிம்கள் விரும்பி நாட்டை பிரித்தார்கள் என்ற கற்பிதம் பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்னைக்கு காங்கிரஸ் தலைவராக இருந்த அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் காங்கிரசினுடைய தலைவராக இருக்கிறார்கள். சுதந்திர போராட்டத்தில் ஜெயிலுக்கு போறது, அடி வாங்குறது, அந்த நேரத்தில் எல்லாம் முன்னணி. சுதந்திரம் வாங்கின உடனே நேரு பிரதமர், நேருடைய சபையில இந்திய கல்வி அமைச்சராக அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அப்பொழுதுதான் துரோகத்தை அவர் உணர்கிறார். அடி உத வாங்கி ரத்த சிந்தினது நாங்க, எங்களுக்கு எதிராக என்னடா சூழ்ச்சி செய்றீங்கன்னு சொல்லி சில உண்மைகளை புரிய வருகிறார். அப்பொழுதுதான் 1958 இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று நூலை எழுதுகிறார். பல சர்ச்சைக்குரிய உண்மைகளை கொண்ட நூலாக இருக்கிறது. எழுதி முடிச்சுட்டு சொல்றார், அதை 30 வருடங்களுக்கு வெளியிட்டு விடாதீர்கள், பாதுகாத்து வைங்க. ஏன்? அன்றைக்கு சூழல்ல வாய் திறந்தால் உனக்கு பாகிஸ்தான் ரெடி ஆயிடுச்சு போன்னு சொல்லிடுவான். நம்ம மக்கள் மீண்டும் பாதிக்கப்படுவார்கள், ரத்தம் சிந்துவார்கள், கருவறுக்கப்படுவார்கள் என்று சொல்லி 30 வருடங்களுக்கு திறக்காதீர்கள் என்று சொல்லி உயில் எழுதி வைத்து விட்டார். நிலைமைகளை சரியாக புரிந்திருந்தார்கள் அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். 30 வருடங்களுக்கு பிறகு திறந்து பார்க்கிறார்கள். பல உண்மைகள் வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கிறார். ஆனா என்ன நிலைமை? அன்னைக்கு வாய் திறந்தால் சேதாரம் முஸ்லிம்களுக்கு அதிகமாகும், சூழ்ச்சியிலே விழுந்து விடுவார்கள் என்று சொல்லி சமுதாய நலன் கருதி பின்னாடி நீங்க பாருங்க என்று சொன்னார்கள். இப்படி வரலாறுகள் அன்று படித்த அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கே வாய் திறக்க முடியாது என்று சொல்கின்ற பொழுது எவ்வளவு நெருக்கடிக்கு உள்ளாகி இருப்பார்கள். முஸ்லிம்கள் வலுக்கட்டாயமாக உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கிறார்கள். வரலாறு இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. பாடத்தில் படிச்சிருக்கோம்ல, ஆரியர் வருகை, முஸ்லிம்கள் படையெடுப்பு. 2 பேருமே வெளியிருந்தானே வந்தான், 2மே படையெடுப்பு தானே சொல்லணும். ஆரியர்களை மட்டும் தாம்பூல தட்டு வச்சு வரவேற்றார்களா இந்தியர்கள்? கைபர் போலன் கணவாய் வழியாக ஆடு மாடு மேய்த்துக் கொண்டு வந்த வந்தேரி கூட்டம் தானே வெளியிலிருந்து வந்தார்கள் என்று சொல்ல வேண்டியதானே. வருகை, வருகைனா விரும்பி கூப்பிட்டானா வருகை, அத்துமீறி நுழைச்சா வருகையா? வரலாறுகள் இப்படித்தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது சகோதரர்களே. இந்த இஸ்லாம் இந்திய நாட்டிற்குள் வந்த பிறகுதான் சமத்துவம், சமாதானம், ஏற்றத்தாழ்வுகளை அடித்து நொறுக்கி 1000 வருடங்களுக்கான ஆட்சியை நிரூபித்திருக்கிறோம் இல்லையா? அந்த நேரத்தில் நீதித்துறையை ஒழுங்குபடுத்தியது முஸ்லிம்கள், நாணயம் பண பரிமாற்றத்தை உருவாக்கியது அறிமுகப்படுத்தியது முஸ்லிம்கள், ரேஷன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது முஸ்லிம்கள், நில அளவை சர்வேயை இந்த நாட்டை அறிமுகப்படுத்தி அதை செய்து காட்டியது முஸ்லிம்கள், அரசியல் நாகரிகம், தனி மனிதனுடைய சுயமரியாதை எவன் காலில் விழாதே என்று மார்க்கத்தின் அடிப்படையிலே சொன்னது முஸ்லிம்கள். 1000 ஆண்டு காலம் இந்த நாட்டை உருவாக்கி இருக்கிறோம். எங்களுக்கு என்ன இடஒதுக்கீடு? 3.5. எத்தனை எம்பிக்கள்? 24. தெரிகிறதா நம்மளுடைய நிலைமை எங்க இருக்குன்னு சொல்லி? அப்போ இதெல்லாம் மறந்துவிட்டு உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கிறதே. ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டுக்குள்ள வருகின்ற பொழுது தேசபக்தி எப்படி தெரியுமா அளவுகோல் செய்யணும்? உங்க வீட்டுக்குள்ள ஒருத்தன் அத்துமீறி வர்றான்,
யார் எதிர்த்து முன்னாடி நிக்கிறானோ அவன் தான் அதுக்கு உரிமையாகும். பக்கத்து வீட்டுக்காரர் வரமாட்டார். அது மாதிரி நாட்டுக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் முன்னணியில் நின்றது முஸ்லிம்கள். இவனுக்குத்தான் கோபம் வந்து தவிர பிறரெல்லாம் அடுத்துதான் பின்னாடிதான் வந்தாங்க. அப்ப அதிகமான வேட்கையுடைய நாட்டின் மீது பற்று கொண்டு உயிருக்கு நிகராக இந்த மண்ணை நேசித்த மக்கள் இந்த முஸ்லிம் மக்கள். ஆனால் இன்றைக்கு அவருடைய நிலைமை எப்படி இருக்கிறது பாருங்க. 1857 சிப்பாய் புரட்சி, அதுதான் 1800களிலே இந்தியா சுதந்திரம் என்று பேசுறதுக்கு முன்னாடியே நடந்தது. மீரட்டில, வேலூர்ல இன்னும் ராணுவ தளவாடங்கள் எங்கெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் சிப்பாய் புரட்சி நடந்தது. ஆனா நமக்கு என்ன சொல்ற, சிப்பாய் கழகம்னு சொல்லுவோம். அட கழகம்னா 2 ரவுடி சண்டை போட்டுக்கிறது, அதுதான் கழகம். புரட்சி என்றால் ஒரு புனிதமான வார்த்தை, நோக்கத்துக்காக செய்யப்படுவது. இந்திய விடுதலை போராட்டத்திற்காக அகமதுல்லா கான் தலைமையிலே சிப்பாய் புரட்சி நடந்தது. சிப்பாய் புரட்சியை பத்தி எல்லாம் பேசி இருக்கிறோமே, படித்திருக்கிறோமே. எங்க அகமதுல்லா கான எங்கப்பா, எங்கள் அகமதுல்லா கான ஒரு வரியிலையாவது நீங்க சொல்லியிருப்பீங்களா? வரலாறுகள் மறைக்கப்படுகிறது. 1800க்கு பின்புதான் சுதந்திர போராட்டம் வீரியம் எடுத்து 2 வகையான போராட்டமாக பிரிகிறது. ஒன்று காந்தியினுடைய அகிம்சை போராட்டம், இன்னொன்று சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய ராணுவ நடவடிக்கையிலான போராட்டம். சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ராணுவ நடவடிக்கையிலான போராட்டம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு ராணுவத்தை கட்டமைக்க எவ்வளவு தேவைப்படும்? நிதி கேட்டு பார்க்கிறாரு, ஒருத்தனும் முன் வரல. நேரா பர்மாவுக்கு போறாரு. எதுக்கு பர்மாவுக்கு போறாரு? அங்குதான் செட்டியார்களும் முஸ்லிம்களும் அதிகமாக இருக்கிறார்கள், நம்ம மண்ணின் மைந்தர்கள் இருக்கிறார்கள், நமக்கு நிறைய தருவார்கள் என்று சொல்லி பர்மாவுக்கு போனார். அங்க போய் கேட்டு பார்க்கிறாரு, எவனும் முன்னாடி வரல. தன்னுடைய பிழைப்பை பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் தன்னுடைய சொத்துகள் முழுக்கவும் கொடுப்பதற்கு தயாராக இருந்த ஒருவர் தான் வல்லல் ஹபீப் முகமது அவர்கள். சுபாஷ் சந்திர போஸை பேசக்கூடிய நேரத்தில் எங்களுடைய வல்லல் ஹபீப் முகமதை பற்றி சொன்னீர்களா? எவ்வளவு தேவைப்படும் கேட்டாரு. 1 கோடி ரூபாய் தேவைப்படும் என்று சொன்னார். அன்றைய நேரத்தில் 1 கோடினா இன்றைய 1 கோடி மாதிரி இல்ல, இன்னைக்கே பெரிய விஷயம் தான். அன்னைக்கு செல்வந்தராக இருந்த வல்லல் ஹபீப் சொல்கிறார்கள், என்னுடைய மொத்த சொத்தினுடைய மதிப்பு 1 கோடி தேரும், என் தேசத்தை காப்பதற்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். இப்படி ஒரு வரலாற்றை முஸ்லிம்களை தவிர யாராவது படைத்ததுண்டா? நாட்டை உருவாக்குறதுல எங்களுடைய ரத்தமும் வேர்வையும் தியாகமும் பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்திருக்கிறோம். இந்த நாளில் எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்களுடைய அந்த சான்றோர்களை ஆன்றோர்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அப்படி உருவாக்கப்பட்ட அந்த INA ஆர்மியில, இந்திய நேஷனல் ஆர்மி என்று சொல்லப்பட்டதுல 20 பேர் கொண்ட மந்திரி சபையை சுபாஷ் சந்திர போஸ் நிறுவுகிறார்கள். அதில் 5 பேர் முஸ்லிம்கள். அப்படின்னா கால் பங்குக்கு மேல. இன்னைக்கு நம்முடைய பிரதிநிதித்துவம் கால் பங்குக்கு மேல இருக்குதா? 24 MP. என்ன பர்சன்டேஜ்னே தெரியும். அப்ப இவ்வளவு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த INA படையினுடைய படை தலைவராக, ஏன்னா நேரடியாக சுபாஷ் சந்திர போஸ் போய் நிற்க முடியாது, படை ஜெனரல் தான் அனுப்ப முடியும். மேஜர் ஜெனரல் ஷானவாஸ் கானை நியமிக்கிறார், அதுவும் ஒரு முஸ்லிம். ஒட்டுமொத்த படையும் வழிநடத்துவதற்காக ஜெனரல் ஷானவாஸ் கான் அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அவரை வெள்ளையர்கள் எப்படி தெரியுமா குறிப்பெழுதி வைத்திருக்கிறார்கள்? ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் என்ற புக்கில் இந்த தகவல்களை நீங்கள் பார்க்க முடியும். அவரை என்ன சொன்னார்கள் சொன்னா, வெரி டேஞ்சரஸ் மேன் இந்த ரிவோல்ட் என்று சொன்னார்கள். கலகம் செய்யறதுல ஆங்கிலேயருக்கு எதிராக மிக துணிச்சலான மோசமான ஆபத்தான ஒருவர் இந்த ஷானவாஸ் கான். வேற யாரையும் சொல்லல, முஸ்லிம்களை சொன்னார்கள். இந்த அளவுக்கு உரிமையும் இந்த அளவுக்கு வீரத்தையும் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக நாங்கள் போராடி இருக்கிறோம். இந்த வரலாறுகள் முஸ்லிம்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார் பேசுறோமே, இந்த வாவு சிதம்பரனார் அவர்கள் சுதேசி கப்பலை இயக்குவதற்காக யாரிடத்திலே போய் நின்றார் என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் இடத்துல தான் போய் நிற்கிறார். அன்றைக்கு பாரதியார் நடத்திய இந்தியா என்ற ஒரு பத்திரிகை இருந்தது. அதுல விளம்பரம் போடுறார், நம்ம எல்லாம் சேர்ந்து இந்தியாவுக்காக கப்பல் விடணும், பணம் கொடுங்கன்னு. வந்த தொகை என்ன தெரியுமா? 215 ரூபாய் 13 அணா. 215 ரூபாயில கப்பல் வாங்கிட முடியுமா? அன்னைக்கு கப்பல் வாங்குவதற்கு 2 லட்சம் ரூபாயை சொலையாக தூக்கி கொடுத்தவர் வள்ளல் பக்கீர் முகமது. வாவு சிதம்பரனாரை பேசுகின்ற நேரத்தில் எங்களுடைய பக்கீர் முகமதை பேசினீர்களா?
பாடத்திலே எங்கள் பிள்ளைகளுக்கு உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்தீர்களா? எங்களுடைய தியாகம் மறைக்கப்பட்டது. அப்படி இருந்தாலும் வள்ளல் பக்கீர் முகமது அவர்கள் செக்ரட்டரியாக இருந்தார்கள், துணை செயலாளராகத்தான் வாவு சிதம்பரம் பிள்ளை இருந்தார்கள். இதை எத்தனை பேருக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோம்? முஸ்லிம்களை மறந்து போன செய்தியாக இருக்கிறது. வெள்ளிப்பனி மலையின் மீது உலகுவோம், அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பாட்டெல்லாம் பாடினாங்களே, எங்க பக்கீர் முகமது எங்க? இப்படி உரிமைகள் இன்று பறிக்கப்படுவதற்கு முன்னால் நம்முடைய வரலாறுகள் மறைக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். காந்தி சுதேசி இயக்கம்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறார். வெளிநாட்டு பொருளை வாங்காதீங்க, உள்நாட்டில் தயாரித்து பண்ணிக்கலாம்னு சொல்லுகிற பொழுது அதற்கு முதலில் ஆதரவு கொடுத்தவர்கள் அலி சகோதரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அகமது அலி, ஜவஹர் அலி. அவர்களுடைய தாயார் கையால் நூற்று ஒரு ஆடையை செய்து காந்தியாருக்கு முதலாக கொடுக்கிறார்கள். இதை கதிர் ஆடையாக வைத்துக் கொள்ளுங்கள். லைலத்துல் கதிர் என்று சொல்கிறோமே, மகத்துவமிக்க இரவு, அந்த வார்த்தை கதிர் ஆடையாக, இதை மகத்துவமான ஆடையாக நாம் செய்த புனித ஆடையாக வைத்துக் கொள்ளுங்கள். அன்னைக்கு தான் வந்துச்சு கதிர் ஆடை. லைலத்துல் கதிர் மகத்துவமான இரவில் என்று அல்லாஹ் சொல்கிறானே, இந்த நாட்டுக்காக மகத்துவமான கதிர் ஆடையை அறிமுகப்படுத்தினது ஒரு முஸ்லிம் தாயார். அதிலிருந்துதான் காந்தி கதர் ஆடை என்று சொல்லி வந்தார். அப்போ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறதே. முஸ்லிம்களுடைய பின்னணி முஸ்லிம்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஒத்துழையாமை இயக்கம் வருகின்ற பொழுது எல்லாத்தையும் தூக்கி எறிங்கன்னு சொன்னார். வெள்ளக்காரன் கொடுத்த பட்டம், சார் பட்டம், பகதூர் ஷா பட்டம், ஷம்சுல் உலமா பட்டம், கான் சாஹிப் பட்டம் எல்லாம் தூக்கி எறிங்க. அதோடு சேர்த்துதான் நம்முடைய முன்னோர்கள் உச்சபட்ச தேசபக்தியிலே ஒரு தவறை செய்தார்கள். அன்றைக்கு சரி, ஆனால் இன்றைக்கு தவறா போச்சு. வெள்ளக்காரனுடைய கல்வியும் தேவையில்லை, வெளியே வாங்க. அன்றைக்கு விட்டதுதான் இரண்டு தலைவருடைய கல்வியிலே மண்ணை எள்ளி போட்டு விட்டோம். அன்னைக்கு சிப்பாய் கழகத்தில் ராணுவத்துக்கு ஆதரவாக செயல்பட்டவன் எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் அரசு அதிகாரத்தில் இருக்கிறார்கள். ராணுவத்துக்கு எதிராக துப்பாக்கியை திருப்பி பிடித்த முஸ்லிம்கள் அதிகாரத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள். கல்வியிலே வெளியேறிவிட்டோம். இப்படி எல்லா விஷயங்களிலும் வெளியேறிவிட்டோம். எந்த அளவுக்குன்னா வெள்ளக்கார விட்ட மாதிரி கிராப் கூட நீங்க வெட்டக்கூடாது, மொட்டை அடினா. மதரசாவிலே ஓதக்கூடிய பிள்ளைகளுக்கு போன உடனே மொட்டை தான் போடுவாங்க. அது ஒன்றும் மார்க்க கடமை கிடையாது. வெள்ளக்காரனை போல இருக்காது என்று சொல்லி பள்ளிகளில் எல்லாம் பிரச்சார மையங்களாக ஆக்கப்பட்டு சுதந்திர போராட்டம் வீரியம் எடுத்தது என்று சொன்னால் வரலாறுகள் எவ்வளவு இருக்கிற சகோதரர்களே. இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த வரலாறுகள் எப்படி மறைக்கப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா? மாற்றப்படுகிறது என்றெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தோம். இன்னும் எந்த அளவுக்கு பங்களிப்பு செய்தார் என்று சொன்னால், சுதந்திர போராட்டத்திற்காக நிதி தேவைப்பட்டு திருச்சியில் இருக்கக்கூடிய ஜமால் முகமது கல்லூரி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஜமால் முகமது சாஹிப் அவர்களை காந்தியார்கள் தன்னுடைய சகாக்களோடு சந்திக்க வருகிறார்கள். ரொம்ப இணக்கமானவர்கள் தான். அன்னைக்கு மத முஸ்லிம் இந்து வேறுபாடெல்லாம் கிடையாது, இந்தியர்கள் என்றுதான் பார்த்தார்கள் பெரியவர்கள். சந்திக்க வருகின்ற பொழுது நிதி தேவைப்படுகிறது என்று சொன்ன பொழுது ஜமால் முகமது சாஹிப் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? உலக வரலாற்றில் இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. பிளாங்க் செக்குகளுக்கு கையில கொடுத்தாங்க காந்திட்ட. வரலாறு அறிந்தவர்கள் சொல்கிறார்கள், காந்தி எவ்வளவு ஃபில் பண்ணா தெரியுமா? 1 லட்சம் ரூபாய். அன்னைக்கு நேரத்தில் 1 லட்சம் ரூபாய். நான் சொன்ன 1940களில் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 1 கிராம் 33 ரூபாய் தான் தங்கம். அன்றைக்கு 1 லட்சம் ரூபாய் ஃபில் பண்ணி இருக்கிறார். ஹபீப் முகமது அவர்கள் 1 கோடி ரூபாய் கொடுத்த பொழுது அதை விட தங்கத்தின் விலை கம்மி. இன்னைக்கு கணக்கு போட்டு பாருங்க, எத்தனை ஆயிரம் கோடிகள். இந்த பங்களிப்பை செய்து இந்த நாட்டை உருவாக்கியதில் முஸ்லிம்கள் முன்னணியில் இருக்கிறார்கள். இந்த வரலாறுகள் முஸ்லிம்களுக்கு சொல்லப்படவில்லை, பாட புத்தகங்களில் இல்லை. இப்படி எல்லாம் திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முஸ்லிம்களை தவிர யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் முன்னணி. அவர்களுடைய தியாகத்தையும் பேசணும், அவர்களையும் நிகராக பார்க்கணும். ஆனால் தியாகத்திற்கு அடிப்படையாக உயிரையும் பொருளாதாரத்தையும் கொடுத்த எங்களை சொல்ல வேண்டாமா? அன்றைக்கு வாய் திறக்க முடியவில்லை. இன்றைக்கு கல்வியை கொண்டு, அறிவை கொண்டு ஜனநாயக உரிமையை மீட்டெடுத்தவர்களாக நாங்கள் இன்று பேசுகிறோம், மக்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு முஸ்லிம்கள் பெரும்பாலும் தன்னுடைய வாழ்க்கையை வெளிநாட்டிலே தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 1000 ஆண்டு காலம் நாட்டை உருவாக்கிவிட்டு வெளிநாட்டிலே வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமாக இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி ஏராளமான வரலாறுகள் இருக்கிறது. இறுதியாக ஒன்று எப்படி மறைக்கப்படுகிறது என்று பாருங்கள். ஹரிபிரசாத் சாஸ்திரி என்று சொல்லக்கூடிய கல்கத்தாவிலே இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர், சமஸ்கிருத மொழி கல்லூரியினுடைய பேராசிரியர்.
ஒரு புத்தகத்தை வெளியிட ஆய்வு கட்டுரை. திப்பு சுல்தானுடைய ஆட்சியில கட்டாய மதமாற்றம் நடந்தது. அதுல துன்பங்கள் தாங்க முடியாம 3000 பிராமணர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் ஒன்னு எழுதுறார். எழுதுனா அது பல மாநிலங்கள்ல பாட புத்தகங்களாக வைக்கப்படுகிறது. அடே, எங்க தியாகத்தை நீ எழுதவில்லை, எங்கள் போராட்ட குணத்தை எழுதவில்லை. ஒரு அவதூறு அங்கு வைக்கப்படுகிறது. அதை வரலாற்று ஆய்வாளர் BN பாண்டே அவர்கள் சந்திக்கிறார்கள், அதை படிக்கிறார்கள். எம்பியாக இருந்தவர், பல அரசு துறைகளிலே வேலை பார்த்தவர், பல அரசியல் அனுபவம் உள்ளவர், சிறந்த வரலாற்று ஆசிரியர், எழுத்தாளர். பார்க்கிறார், அடப்பாவி, திப்பு சுல்தானுடைய வரலாற்றுல இப்படி ஒரு சம்பவமே நடக்கலையடா என்று சொல்லி என்ன பண்றாரு, அந்த அரசு காப்பக ஆவணத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய, பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஹண்டையாவுக்கு லெட்டர் போடுறார். என்னையா நடக்குது, நீ ஆவணத்துல தேடிப்பார், இப்படி ஒரு செய்தி இருக்கிறதா என்று கேட்கின்ற பொழுது ஹண்டையா திருப்பி BN பாண்டேவுக்கு பதில் சொல்கிறார், இப்படி வரலாற்றில் எந்த செய்தியும் கிடையாது. சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் மக்கள் இணக்கத்தையும் இந்துக்களுக்கு கோயில் கட்ட மானியத்தையும் இடத்தையும் வாரி வழங்கிய திப்புவின் மீதா இப்படிப்பட்ட அவதூறு என்று ஆச்சரியப்பட்டு சில ஆவணங்களை தகவலாக கொடுத்தார். அந்த அடிப்படையிலே BN பாண்டே அவர்கள் அரசுக்கு தெரிவிக்கப்பட்டு அந்த அவதூறான பாடத்திட்டங்கள் நீக்கப்பட்டது என்ற வரலாற்றை பார்க்கிறோம். இது ஒரு துளி. இப்படி எண்ணற்ற வரலாறுகள் முஸ்லிம்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது இந்த சுதந்திர இந்தியாவில், குடியரசு இந்தியாவில். இதுதான் நாம வாழ்ந்த அன்றைய கால நிலை, சந்தித்துக் கொண்டிருக்கிற நிலைமை இன்றைய கால நிலை. அதனுடைய வேறுபாடுகளை புரிந்து கொண்டு மக்கள் இறுதியாக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மார்க்கத்திலே முதலாவதாக உறுதியாக இருந்தது. இதுதான் வெற்றிக்கு வழி. அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, அத்தீஉல்லாஹ வ ரசூலுஹு வலா தனாஸு ஃபதஷலு. அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் நீங்கள் கீழ்ப்படியுங்கள், நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டால் பலமிழந்து கோழைகளாகி விடுவீர்கள். மார்க்கத்தின் அடிப்படையில் முதல்ல ஒன்று சேருங்கள், ஏகத்துவத்தில் சங்கமியுங்கள். அது அல்ல என்று சொன்னால் நீங்கள் கோழைகளாவது உறுதி. இந்த நாட்டில் உரிமையை நீங்கள் பேண வேண்டும் என்று சொன்னால் முதலில் நல்ல ஒரு முஸ்லிமாக மாற வேண்டும். இதுதான் முதல் படிப்பினை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம கவனமாக இருந்து கொள்ளணும். அடுத்தது முஸ்லிம்கள் செய்ய வேண்டியது என்ன, ஜனநாயக முறையில் அழுத்தம் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வேளாண்மை சட்டம் என்று சொன்ன பொழுது 1.5 வருஷமாக டெல்லியிலே போராட்டம் நடத்தினார்கள் விவசாயிகள். அவர்களுக்கு முதுகெலும்பாக இருந்ததெல்லாம் அவர்களுடைய மக்கள் உணவு கொடுத்து, பணத்தை கொடுத்து சப்போர்ட் செய்தார்கள். ஜனநாயக ரீதியில் அரசுக்கு எப்படி அழுத்தம் கொடுக்க முடியுமோ அதை செய்து வேளாண் திருத்த சட்டத்தை வாபஸ் பெற வைத்தார்களா இல்லையா? அந்த ஒற்றுமையோடு மார்க்க ரீதியான, சமூக ரீதியான போராட்டங்களுக்கு முஸ்லிம்கள் ஒத்துழைப்பு தர ஓரணியில நிற்கணும், மார்க்க அடிப்படையில். இதை கவனத்தில் வைக்கணும். அதே நேரத்தில் மிக 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 முக்கியமானது, பிள்ளைகள் நிறைந்திருக்கக்கூடிய, இளைஞர்கள் நிறைந்திருக்கக்கூடிய, பெற்றோர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சபையில் பதிவு செய்கிறோம். அதிகாரத்தை நோக்கிய, இலக்கை நோக்கிய கல்விக்கு நீங்கள் தயாராகுங்கள். அடுத்த 10-15 ஆண்டுகளுக்கு இந்த முஸ்லிம் சமூகம் அதிகார கல்வியை நோக்கி நகரவில்லை என்று சொன்னால் பல ஆண்டுகளுக்கு அதிகாரம் கிடைக்காத ஒரு சமூகமாக ஆகிவிடும். எந்த ஒரு சமுதாயமும் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அருளை மாற்றுபவனாக இல்லை. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது எப்படி உங்களுடைய கடமையோ, உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து பார்த்துக் கொள்ளுங்கள், அது உங்களுடைய கடமை என்று அல்லாஹ் சொல்கிறானோ, அதே போல அல்லாஹ் வழங்கிய மார்க்கத்தை கொண்டு, அரசியல் சாசன சட்டம் நமக்கு வழங்கி இருக்கிற அதிகாரத்தை, உரிமையை கொண்டு இந்த நாட்டில் மீண்டும் முஸ்லிம்கள் மறுமலர்ச்சியோடு வாழ்ந்து மகிழ்ச்சியான உரிமை கொண்ட வாழ்க்கையை வாழக்கூடிய சமுதாயத்தை உருவாக்குவதாக இருந்தால் அதிகாரத்தை நோக்கிய கல்விக்கு சமூகத்தை நகர்த்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சிறந்த பொற்காலத்தை உடைய, எதிர்காலத்தை உடைய மக்களாக வல்ல ரஹ்மான் நம்மை ஆக்கியல் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.